வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்கிரீன் டைம் பாஸ். இன்று நாம் பார்க்கப் போகும் திரைப்படம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. முதலில் ஒரு முக்கிய விஷயம். இந்த படம் 1944ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய உண்மை லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை அடிப்படையாக கொண்டது அல்ல. அந்த பெயரை மட்டும் பயன்படுத்தி முற்றிலும் புதிய கற்பனை கதையுடன் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சைக்காலஜிக்கல் சமூக த்ரில்லர். கதையை பொறுத்தவரை, படித்தும் வேலை கிடைக்காமல் வறுமையில் தவிக்கும் அறிவுமதி என்ற இளைஞன் குடும்ப சூழ்நிலை காரணமாக நண்பனுடன் சேர்ந்து சிறு சிறு திருட்டுகளில் ஈடுபடுகிறார். அதே நேரத்தில் மல்லிகாவுடன் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். திருமணத்திற்கு பிறகு நேர்மையாக வாழ முடிவு செய்தாலும் வறுமை மீண்டும் அவரை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறது. ஒரு கடைசி திருட்டுக்காக செல்லும் போது எதிர்பாராத விதமாக ஒரு கொலை நடக்கிறது. அந்த வழக்கில் அறிவுமதி சிக்கி இறுதியில் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறது. இதற்கு பிறகுதான் படத்தின் உண்மையான பலம் ஆரம்பமாகிறது. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தைய இரவில் அரசு வழங்கும் மரண தண்டனையும் ஒரு வகை கொலைதானே என்ற கேள்வியை மையமாக வைத்து சட்டம், மனிதநேயம், நீதி ஆகியவற்றைப் பற்றி நடக்கும் விவாதங்கள்தான் படத்தின் முதுகெலும்பு. நடிப்பை பொறுத்தவரை, வெற்றி தனது முந்தைய படங்களை விட மிகவும் முதிர்ச்சியான நடிப்பை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சிறை காட்சிகளிலும் மரண தண்டனையை எதிர்த்து அவர் பேசும் வசனங்களிலும் அவரது நடிப்பு மிகவும் இயல்பாக இருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே சிறை அதிகாரியாக கம்பீரமான உடல் மொழியுடனும் தெளிவான வசன உச்சரிப்புடனும் கதாபாத்திரத்திற்கு நல்ல வலு சேர்த்திருக்கிறார். வெற்றியுடன் மோதும் விவாத காட்சிகள் படத்தின் முக்கியமான தருணங்களாக அமைகின்றன. பிரிகிடா சகா தனது கதாபாத்திரத்தில் உணர்வுபூர்வமான நடிப்பை கொடுத்திருக்கிறார். மாறன், லிசி ஆண்டனி, கவிதா பாரதி, கன்யா பாரதி, சுப்பிரமணியம் சிவா உள்ளிட்ட அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் வி. பன்னீர்செல்வம் 1970 களின் கிராமப்புற சூழலையும் சிறைச்சாலையின் இருண்ட மனநிலையையும் மிகவும் யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். தர்புகா சிவாவின் பின்னணி இசை காட்சிகளின் தீவிரத்தை மேலும் உயர்த்துகிறது. இயக்குனர் தயாள் பத்மநாபன் வணிக சமரசங்கள் இல்லாமல் மரண தண்டனைக்கு எதிரான தனது கருத்தை மிகவும் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இரண்டாம் பாதியில் நீளமான விவாதங்கள் காரணமாக படம் சில இடங்களில் நாடகத்தன்மை கொண்டதாகவும் வேகம் சற்று குறைவதாகவும் தோன்றுகிறது. சில உரையாடல்களை சுருக்கியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இருப்பினும், ஒரு எளிய கதையை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் மனிதநேயம், சட்டம் மற்றும் நீதியை பற்றி பார்வையாளர்களை சிந்திக்க வைக்கும் முயற்சியில் இந்த படம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே, நீங்கள் வழக்கமான கமர்ஷியல் த்ரில்லரை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இது அந்த வகை படம் அல்ல. ஆனால் சமூக கருத்துகள், சட்டம், மனிதநேயம் போன்ற விஷயங்களை சிந்திக்க வைக்கும் தரமான திரைப்படங்களை ரசிப்பவராக இருந்தால் இந்த படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிரீன் டைம் பாஸ் சார்பில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு திரைப்படத்திற்கு நான் வழங்கும் மதிப்பெண் 4/5. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இப்படிப்பட்ட மேலும் பல சினிமா விமர்சனங்களுக்கு ஸ்கிரீன் டைம் பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். நான் உங்கள் விஜய். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். நன்றி.